தமிழக அரசியல் களத்தையே ஒட்டுமொத்தமாக அதிர வைத்திருக்கிறது திமுக அரசுக்கு எதிரான ஊழல் பட்டியல். உள்கட்டமைப்பு தொடங்கி பச்சிளம் குழந்தைகள் சாப்பிடும் சத்துணவு முட்டை வரை நிறைந்திருக்கும் இந்த கமிஷன் நெட்வொர்க் திமுக ஆட்சி நிர்வாகத்தின் உச்சகட்ட சீர்கேட்டை அம்பலப்படுத்தியிருக்கிறது. அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சி புள்ளிகளும் கூட்டு சேர்ந்து மக்கள் வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் சூறையாடியிருப்பது எப்படி என்ற தகவல் வெளியாகி வருகிறது. சாலைகளே போடாமல் சாலை போட்டதாக பில் பாஸ் செய்து மக்கள் கண்ணில் மண்ணை தூவி கோடிகளை சுருட்டிய விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு மழைக்கால வெள்ளத்தடுப்பு, தூர்வாறுதல், புதிய மழைநீர் கால்வாய் அமைத்தல் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டும் ஒரு அரை மணி நேர சாதாரண மழைக்கே ஒட்டுமொத்த தலைநகரமும் முக்கிய நகரங்களும் மிதக்கும் அவல நிலை நீடிக்கிறது. கான்ட்ராக்டுகளில் கைமாறிய அசுரத்தனமான கமிஷன்களால் தான் மக்கள் பணம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வலுத்திருக்கிறது. அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 மற்றும் 20 ரூபாய் பணம் எந்த கணக்கிலும் வராமல் திமுகவின் முக்கிய விஐபிகளின் கஜானாவிற்கு நேரடியாக செல்வதன் மூலம் மட்டும் ஆண்டுக்கு 1800 கோடி ரூபாய்க்கு மேல் கருப்பு பணமாக மாற்றப்படுவதாக அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மட்டுமின்றி மின்துறையை உலுக்கியிருக்கும் மிகப்பெரிய ஊழலாக சந்தை நிலவரத்தை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் சாதகமாக டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு மின்கம்பிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் திமுக அரசு பொதுப்பணத்தில் சுமார் பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படுத்தியிருப்பது தணிக்கை அறிக்கையிலேயே அம்பலமாகி மின்சார வாரிய வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. எல்லாவற்றையும் விட கொடூரமாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்திற்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டைகளில் கூட எடையை குறைப்பது, அழுகிய முட்டைகளை விநியோகிப்பது மற்றும் கொள்முதல் விலையை செயற்கையாக உயர்த்தி கான்ட்ராக்டர்களிடம் பெருந்தொகையை கமிஷனாக பெறுவது என பிஞ்சு குழந்தைகளின் உணவிலும் கை வைத்திருக்கிறது இந்த திமுக நெட்வொர்க். அதே நேரத்தில் முறையான விளையாட்டு மைதானம், தீயணைப்பு பாதுகாப்பு வசதிகள், தகுதியான உள்கட்டமைப்பு என எதுவும் இல்லை என்றாலும் கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகளுக்கு பல லட்சங்கள் லஞ்சமாக கைமாறினால் போதும், அத்தனை விதிகளும் காற்றில் பறக்க விடப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு பின்வாசல் வழியாக அனுமதி வழங்கும் மாபெரும் முறைகேடும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சாலை முதல் சத்துணவு வரை, உள்கட்டமைப்பு முதல் கல்வித்துறை வரை கோடிகளில் புரளும் இந்த கமிஷன் நெட்வொர்க்கின் பின்னணியில் இருக்கும் திமுகவின் அந்த டாப் புள்ளிகள் யார், அடுத்தடுத்து பிடிபட போவது யார் என்ற கேள்விகளுடன் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள இந்த ஊழல் பட்டியலால் அறிவாலயம் தரப்பு இப்போது கடும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது.